இது ஆஃபீஸில் உள்ள எல்லா எல்லா முன்னாள் சேர்மன் இருப்பாங்க. ஆஃபீஸில் உள்ள இந்த மீது எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பிரதமர் ஏதாவது சந்திக்க போறீங்களா? அது இப்போ அதை டிசைட் பண்ணுறேன். பிரதமர் டிசைட் பண்ணுறேன். சரி, எனக்கு இப்போ இந்த 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 பொறுப்பு வந்து இந்திய விண்வெளித்துறையுடைய வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இங்கே தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பொறுப்பு. இந்த இந்திய விண்வெளித்துறை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்ல விதமான பயன்கள்லாம் செய்துட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், மற்ற டெலிகம்யூனிகேஷன், அது பிறகு இந்த செயற்கைக்கோள் அனுப்பி மற்ற எர்த் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா இது செய்து மக்களுக்கு நிறையா சேவைகள் செய்துட்ருக்கோம். தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள், தொலை உணர்வு செயற்கைக்கோள், இந்த மாதிரிலாம் செயற்கைக்கோள்லாம் இப்போ நிறைய ப்ரோக்ராம் புது ப்ரோக்ராம்லாம் இருக்குது. புதுசாக ஒரு ராக்கெட்டு டெவலப் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 30,000 கிலோ எடையை கொண்டு போகக்கூடிய ராக்கெட்டு செய்ய போகிறோம். அது மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அப்ரூவல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே முதல் மாடியூல் அதுக்குள்ளே ஆராய்ச்சி நடந்துருக்கு. சந்திரயான் 3 பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் சந்திரயான் 3 தான் நிலாவின் தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு என்ற பெருமை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இப்போ சந்திரயான் 4 ப்ரோக்ராம் இருக்குது. சந்திரயான் 4 ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நிலாவில் தர இறங்கி அங்கேருந்து சாம்பிள் கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ப்ரோக்ராம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இது இப்படி வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருளும், பெரியோர்களுடைய ஒரு ஆசீர்வாதமும், உற்றார் உறவினர்களுடைய ஒரு நண்பர்களுடைய ஒரு ஆசீர்வாதமும், அந்த ஐஎஸ்ஆரில் உள்ள எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சியில் உள்ள ஒரு வெற்றியும், பிரதமர் வந்து எனக்கு மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் தான் இந்த பொறுப்புகள் தந்திருக்கிறாங்க. இந்த பொறுப்பை நல்லா செய்து இறைவனுடைய அருளால் நல்லா அந்த பொறுப்பை எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சி, இந்திய விண்வெளியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சியோடு நல்லா செய்து இந்த நாட்டு மக்களுக்கு பணிபுரியவும், நமது நாடை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு உள்ள ஒரு பணி செய்யவும் இறைவன் எல்லா வல்ல அருளையும் தர வேண்டும் என்று வணங்கி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். அடுத்த அச்சீவ்மெண்ட் நான் இப்போ சார்ஜ் எடுத்துகிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏவுதலை ராக்கெட் ஏவுதலை பணி எந்த முறையில் இருக்குது ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு 2 வருஷத்துக்குள்ள அங்கே வந்து போகும். 2 வருஷத்தில். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே.